ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரென்னா சமையல். இன்றைக்கி என்ன சமையல் பார்க்க போகிறோன்னா, குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்ற பூரியும் உருளைக்கிழங்கு மசாலாவும் பார்க்க போகிறோம். இந்த பூரியும் உருளைக்கிழங்கும் ரொம்ப சுவையாக இருக்கும். வீட்டில் உள்ள பொருளை வச்சு ரொம்ப எளிமையான முறையில் பூரியும் உருளைக்கிழங்கு மசாலாவும் சூப்பராக செஞ்சு முடிச்சிடலாம். அந்த சுவையான பூரியும் உருளைக்கிழங்கு மசாலாவும் எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்த்துடலாம். பூரி கிழங்கு பண்ணுறதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் சேர்த்தாச்சு. எண்ணெய் நல்லா சூடாகி வரட்டும். எண்ணெய் சூடாயிட்டு இதில் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துடலாம். 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு. கடுகும் கடலைப்பருப்பும் நல்லா பொரியட்டும். கடுகு கடலைப்பருப்பு நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் 4 பச்சை மிளகாவோ 1 சின்ன துண்டு இஞ்சியை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், 2த்தையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். அதுக்கப்புறமா நீல வாக்கில் நறுக்கின 5 பெரிய வெங்காயம் சேர்த்துடலாம். பெரிய வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரும்போது நம்மளோட பூரி குருமா ரொம்ப சுவையாக இருக்கும். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினா போதும். இப்போ இதில் தக்காளி பழம் சேர்த்துடலாம். பொடியாக நறுக்குன 2 தக்காளி பழமும் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். நம்ம சேர்த்த வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இதில் மஞ்சத்தூள் சேர்த்துடலாம். 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்க்குறேன். மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டாச்சு. அதுக்கப்புறமா 4 உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன், அந்த உருளைக்கிழங்கை சேர்த்துடலாம். உருளைக்கிழங்கை சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். நம்ம சேர்த்து வதக்கின வெங்காயம் தக்காளியோட உருளைக்கிழங்கு நல்லா கலந்து வரணும். நம்ம ஏற்கனவே கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம், இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டாச்சு. இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப சேர்க்க வேணாம், நம்ம எல்லாமே வேக வச்சுட்டோம், அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டாச்சு. நம்ம சேர்த்த மசாலாலாம் நல்லா கலந்து வெந்து வரட்டும். நம்ம சேர்த்த உருளைக்கிழங்கு மசாலா எல்லாமே நல்லா கலந்து வந்துருச்சு. இப்போ இதில் 2 டீஸ்பூன் கடலை மாவை கரைச்சி வச்சுருக்கேன், அந்த கடலை மாவு கலவையை உள்ளே சேர்த்துடலாம். கடலை மாவுக்கு பதிலாக நீங்கள் பொட்டுக்கடலை மாவு கூட சேர்க்கலாம். கடலை மாவு உள்ளே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். எல்லாம் சேர்ந்து நல்லா ஒரு கொதி வரட்டும். நம்ம சேர்த்த கடலை மாவு உருளைக்கிழங்கு எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பூரி பண்ணுறதுக்கு 1 கப் கோதுமை மாவு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். கோதுமை மாவும் உப்பு சேர்த்து நல்லா கலந்தாச்சு. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக வெது வெதுப்பான தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க. ஒரேடியாக தண்ணி சேர்க்க வேணாம், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கெட்டியாக பிசைஞ்சிக்கோங்க. பாருங்க, நம்ம பிசைஞ்சு வச்ச மாவு எல்லாம் ஒன்று போல் நல்லா கலந்து வந்துருச்சு. நம்மளோட பூரி மாவு ரெடியாக இருக்குது. நம்ம இப்போ பூரி திரட்டிடலாம்.
மாவு ரொம்ப நேரம் ஊற வைக்கக்கூடாது. ஊற வச்சா எண்ணெய் குடிக்கும். சப்பாத்திக்கு மாதிரி ஊற வைக்கக்கூடாது. பூரி மாவு பிசைஞ்ச உடனே பூரி போட்டுடணும். அப்போ தான் எண்ணெய் குடிக்காமல் இருக்கும். பூரி பண்ணுறதுக்கு ரெடி பண்ண மாவுலேருந்து கொஞ்சம் மாவு எடுத்து இந்த மாதிரி நான் உருட்டி வச்சுருக்கேன். இந்த மாதிரி எல்லா மாவையும் பாலாக செஞ்சுக்கலாம். அப்போ தான் நமக்கு பூரி உருட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ அந்த மாவுலேருந்து கொஞ்சம் மாவு எடுத்து நம்ம பூரிக்கு திரட்டிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக மாவு சேர்த்து திரட்டிக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி திரட்டி வச்சுக்கோங்க. இதே போல் எல்லா மாவையும் நம்ம திரட்டி வச்சிடலாம். எல்லா மாவையும் நம்ம திரட்டி வச்சாச்சு. இப்போ எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். பூரி பொரிக்கிறதுக்கு அடுப்பில் சட்டி வச்சாச்சு. இப்போ எண்ணெய் சேர்த்துடலாம். பூரி பொரிக்கிறதுக்கு எண்ணெய் சேர்த்தாச்சு. எண்ணெய் நல்லா சூடாகி வரட்டும். மிதமான தணலில் வச்சு எண்ணெயை சூடுபடுத்திக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம திரட்டி வச்ச பூரியெல்லாம் ஒவ்வொன்றா போட்டு எடுத்துடலாம். பூரி ரெண்டு பக்கமும் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இன்னொரு பூரியும் போட்டு காமிக்கிறேன் பாருங்க உங்களுக்கு. ஒரு பக்கம் வெந்துருச்சு. அடுத்த பக்கம் திருப்பி போட்டுடலாம். எண்ணெயெல்லாம் நல்லா அடங்கி வந்துருச்சு. நம்மளோட பூரியும் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம இதையும் எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா பூரியும் போட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட பூரியும் உருளைக்கிழங்கு மசாலாவும் சூப்பராக ரெடி ஆகிட்டு எளிமையான முறையில் டக்குன்னு செஞ்சிட்டோம். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த பூரியும் உருளைக்கிழங்கு மசாலாவும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. நன்றி.